ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா என்னோட ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை அண்ட் சட்னி தான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைல்டாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா நைட் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே லீவ்னால சாப்பிட்லான்றதுனால இன்றைக்கி வந்து தோசை சட்னி தான். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் வந்து ஒரு எக் தோசை சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு அந்த ஒரு எக் தோசை சாப்பிட்டாலே எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் சாப்பிட்டுடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் எனக்கு என்னோடய அவுட்ஃபிட். ஸோ நான் அந்த அவுட்ஃபிட் வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. ஸோ அது இது வந்து ஒரு பலாசோ அண்ட் ஒரு டாப் தான். ஸோ இந்த டாப் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போ கொஞ்சம் நல்ல டாப்லாம் வந்து போடுறாங்க. அண்ட் 399 499 நல்ல ப்ரைஸில் வந்து குவாலிட்டியாக கிடைக்கிது. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு 5:30 வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஸ்வீட் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பண்ணேன். ஸோ கேசரி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதை ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் கேசரி நல்லா பண்ணுவேன். பட் ஆனால் ஸ்வீட்டெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்றது கிடையாது. முன்னாடிலாம் மேரேஜ் முன்னாடிலாம் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்வீட்னாலே கொஞ்சம் அலர்ஜியாகவே இருக்குது. ஸ்வீட்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கேசரி அந்த சக்கரை பொங்கல்லாம் அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் வந்து எப்போயுமே நான் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன், டைம் இருந்தால். இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் டீ பிஸ்கெட்டே போதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த கேசரி வந்து பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லாவே வந்துருந்துச்சு. நான் எப்போவுமே வந்து வறுத்து தான் நான் ஆட் பண்ணுவேன். வறுத்து ஆட் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஹோட்டல் ஆர் அந்த கல்யாண வீட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே யம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கேசரி பவுடர் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த தடவை வாங்கி வச்சுருந்தனால நான் போட்டேன். ஸோ நம்ம கேசரி பவுடர் இல்லாமல் இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். ஸோ நிறைய ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், இந்த மஞ்சள் தூள் வந்து லைட்டாக அந்த கலருக்காக ஆட் பண்ணலாம். கேசரி பவுடர் வந்து என்ன இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் தான் இல்லையா? ஸோ அதனால் அந்த கேசரி வந்து ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் வந்து நம்ம எப்போவுமே வறுத்து ஆட் பண்ணுறப்போ அந்த ஒரு மாதிரி நல்ல தண்ணியுமே நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றி ஆட் பண்ணணும். அண்ட் நேச்சுரோஸ் இந்த பஞ்சமேவா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நான் வந்து நிறைய இதுக்கு ஆட் பண்ணிருக்கேன். இது 99 ருபீஸ்க்கு எனக்கு ஒருத்தனே ஃபீல் ஆச்சு. மோஸ்ட்லி நாங்கள் இந்த சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷன் கூட. ஸோ நான் இது தான் வந்து இன்றைக்கி கேசரிலையும் போட்டேன். இதில் நான் 5 டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கேசரி வந்து அவ்வளோ எம்மியாக வந்துருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ஈவினிங் தானே, சரி வீக்கெண்ட் தானே, நாளைக்கு லீவ் தான், ஸோ எங்கேயாச்சும் போகலாம். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ எங்கேயும் வெளியே போக முடியாதனால சரி இன்றைக்கி நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேகர் கோனார் மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். இது கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஹோட்டல் தான். பட் வந்து அவ்வளோ பேருக்கு மதுரையில் நிறைய பேருக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஹோட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷே அந்த வெங்காயம் குடல் கறின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ குடல் பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். அண்ட் தென் இடியாப்பமுக்கும் இந்த ஒரு கிரேவி கொடுத்தாங்க, மட்டன் கிரேவி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம அதை கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். அந்த நிறைய ஆனியன்ஸ், மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே டெலிஷியஸாக எம்மியாக இருந்துச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இலை வந்து அவங்க எடுத்து போட்டுருவாங்க, பெரிய ஹோட்டல்ஸ் தவிர. ஏன்னா அங்கே பிளேட்ஸ் தானே இருக்கும். இந்த மாதிரி இலை எடுத்தால் எங்கே போடணும்னு சொல்லி அவங்களே எடுத்து போட்டுருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஹேபிட் இது. நான் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. அவங்க எடுத்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சரி நைட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் மதுரை அந்த பாலம். ஸோ வைகை தண்ணி போகும்ல. ஸோ அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நைட்டு. அப்படியே அந்த லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து தமிழ்நாட்டிலே த பிக்கஸ்ட் லைப்ரரி வந்து இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி எப்படா இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்குது. ஏன்னா எனக்கு லைப்ரரிஸில் புக் படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் தென் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிர்னி ஜூஸ் குடித்தாங்க. ஸோ நாங்கள் இந்த கடையில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அண்ட் அண்ணா வந்து டேஸ்ட் பண்ணவும் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரைடே வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.